உலகநாயகன் கமல்ஹாசன் அவரோட கனவு படமான மருதநாயகம் படத்தோட துவக்க விழாவை 1977ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் துவக்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சியில இங்கிலாந்து நாட்டின் ராணி எலிசபெத் சிறப்பு விருந்தினரா கலந்துக்கிட்டாங்க. இது அப்ப பெரிய பரபரப்பா பேசப்பட்டது. அதே நேரம் இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் அதிகரிச்சது. ஆனா கமலஹாசன் கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் செலவு செஞ்சு ஒரு சில நிமிஷங்கள் ஓடுற படம் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. அதனால அப்போதைக்கு இந்த படத்தை நிறுத்தி வைக்கிறத அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில இது வரைக்கும் நடந்த பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி இப்ப ஐயங்கரன் மற்றும் லைகா நிறுவனங்கள் இணைச்சு இந்த படத்தை தயாரிக்கிறாங்கன்னு செய்திகள் வெளியாயிருக்கு. எந்திரன் 2 படத்தை முடிச்சதையும் இந்த படத்தை தயாரிக்க முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. அப்படி அமைகிற பட்சத்துல இந்தியா சினிமா வரலாற்றிலேயே இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகிற படமா இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அதே நேரம் இந்த படத்தை ஃபேன்ஸ் மட்டுமல்லாம திரை நட்சத்திரங்களும் பல வருஷங்களா எதிர்நோக்கி இருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் எங்களோட செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.